Hi, hello friends, welcome back to Kumbakonam Savouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் ஒன்று தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊஞ்சல் ஆடுறது. ஊஞ்சல் ஆடுறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னாடிலாம் எப்படின்னா ஊருக்கு வெளியில் ஆலமரம் இருக்கும். ஆலமரத்தோட விழுதுகளில் ஊஞ்சல் கட்டி ஆடின்னு இருப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் எல்லா வீடுகள்லையும் ஊஞ்சல் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ இல்லாமையே போயிடுது இந்த ஊஞ்சல்ங்கிறது. இப்போ இந்த ஊஞ்சல் ஆடுறதுனால என்னென்ன பயன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா வீடுகள்லையும் ஊஞ்சல் அப்படிங்கிறது நடு கூடத்தில் இருக்கும். அந்த நடு கூடத்தில் எதனால் போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்குது. அப்போல்லாம் ஊஞ்சல் கூடத்தில் போட்டிருக்கிறதுனால யார் வந்தாலும் உட்காரக்கூடியது ஊஞ்சலில் தான். ஊஞ்சலில் உட்காந்துன்னு அவங்க வரவங்க கொஞ்ச நாள் ஊஞ்சல் ஆடும்போது அவங்களோட மனசில் என்ன மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் அது மறைஞ்சி நேர்மறை எண்ணங்களாக மாறிடும். அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மறைஞ்சி பாசிட்டிவாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வரும்போது ரொம்பவே சோர்வாக, அதாவது நம்ம டயர்டாக வீட்டுக்குள்ளே வருவோம். அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு கொஞ்ச நாள் ஆடும்போது நம்மளோட மனசில் இருக்கிற பாரமும் குறையும். அதே சமயம் நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய டயர்ட்னஸும் போயிடும். அதனால தான் ஊஞ்சலில் உட்காந்துட்டு கொஞ்ச நாள் ஆடணும் அப்படிங்கிறது. இதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஊஞ்சல் ஆடுறதுனால. நம்ம ஊஞ்சலில் நேராக உட்காந்துட்டு ரெண்டு கையையும் சைடில் இருக்கிற கம்பியை பிடிச்சிட்டு வேகமாக ஆடும்போது முதுகு தண்டுக்கு ரத்த ஓட்டம் சீராக போகும். அதனால் மூளை ரொம்ப சுறுசுறுப்பாகிடும். அதனால தான் கொஞ்ச நாள் ஊஞ்சல் ஆடின உடனேயே நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ இருக்கிற குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருக்குமே நிறையா டைம் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துட்டு செலவு பண்ணுறாங்க. அதேமாரி இருக்கிறவங்க கொஞ்ச நாளையாவது ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஊஞ்சலை ஆட்டும் போது கழுத்து வலி, முதுகு தண்டுவடம் வலி இதெல்லாம் வராமல் நம்ம நம்மளை பாதுகாத்துக்கலாம். நம்ம ஊஞ்சல் ஆடுறதுனால உடம்புல ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகும். ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகி இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீராக போகும். இதனால் இதயத்துக்கு சுத்தமான பிராணவாயு போகிறதுனால இதயம் ரொம்ப சீராக இயங்கும். இது நம்ம தினமும் தோட்டத்தில் ஊஞ்சல் போட்டுண்டு ஆடுறதுனால இதய நோய் கட்டுப்படும். ஏன்னா நம்மளை சுற்றி மரம் செடி கொடிகள் இருக்கிறதுனால நிறையா ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். நம்ம ஊஞ்சலில் ஆடும்போது இன்னமும் ஜாஸ்தியாக கிடைக்கும் நம்மளோட இதயத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்டா உடனே ஒரு அரை மணி நேரம் ரொம்ப வேகமாக ஆடாமல் மிதமான வேகத்தில் ஊஞ்சலில் உட்காந்து நம்ம ஆடும்போது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நல்லா செரிமானமாகும். அந்த செரிமானத்துக்கு இந்த ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப உதவியாக இருக்கும். நாம் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்போம். நம்ம ட்ரெயினில் போகும்போது நம்ம என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டாலும் நமக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூவும் இல்லாமல், வயிறு சம்மந்தமான பிரச்சனை எதுவும் இல்லாமல் நல்லா டைஜஸ்ட் ஆகும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் போகும்போது ஒரு ஆட்டம் இருக்கும். அந்த ஆட்டத்தில் நம்மளோட உணவு சீராக ஜீரணமாயிருக்கும். அதுதான் இதோட ரீசன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கோவமாக இருக்கும்போது ஊஞ்சலில் உட்காந்துட்டு நம்ம ஆடினோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கோவம் தணிஞ்சு நம்ம சாந்தமாக ஆகும். இதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் சுற்றிட்டு வரும்போது, வெளியில் ரொம்ப அலைஞ்சிட்டு டயர்டாக வீட்டுக்கு வரும்போது ஊஞ்சலில் உட்காந்துட்டு நம்மளோட கண்ணை ரெண்டுத்தையும் மூடிண்டு கைகளை ரெண்டுத்தையும் நம்மளோட ஊஞ்சல் பலகையில் வச்சுட்டு தலையை கொஞ்சம் மேலே தூக்கினாப்பில் வச்சுட்டு மெதுவாக அந்த ஊஞ்சலை ஆடும்போது நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். இந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், மெடிடேஷன் பண்ணிவிட்டு கண்ணை திறக்கும்போது நம்மளோட பாடியில் ஏற்படக்கூடிய சேஞ்சு இந்த ஊஞ்சல் ஆடும்போது நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுபோல் நம்மளோட பழங்காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த சுபகாரியம் பேச வரும்போதும் அவங்க ஊஞ்சலில் உட்காந்துன்னு தான் பேசுவாங்களாம். அப்போ தான் அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்குள்ளே இருந்தது. நாம் ஊஞ்சல் ஆடுறத நாம் மறந்தாலும் நம்மளோட கலாச்சாரத்தில் இன்னமும் இது தொடர்ந்துருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் கோவில்களில் உற்சவ மூர்த்தியை ஊஞ்சலில் தரிசனம் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுட்டுருக்கோம். நாம்
நம்மளோட கல்யாணங்களில் ஊஞ்சல் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கும். மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஊஞ்சலில் உட்கார வச்சு மெதுவாக ஆட்டுவாங்க. இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அந்த கல்யாணம் வரும்போது ஒரு பயம், ஒரு பதட்டம் இதெல்லாம் இருக்கும். அந்த பதட்டத்தை தணிக்கிறதுக்காக தான் அந்த ஊஞ்சலில் உட்கார வச்சு ஆட்டுறது. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை போக்குறதுக்காகவும் கூட இந்த ஊஞ்சலை மெதுவாக ஆட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த ஊஞ்சல் சம்பிரதாயம் திருமங்கல்ய தாரணத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒன்று. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, பையனும் பொண்ணும் பயம், பதட்டம் இதெல்லாம் இல்லாமல் சகஜ நிலைக்கு தன்னோட திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடியது தான் இது. அதோடு மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஆடுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்க ஊஞ்சலில் உட்காந்துட்டு காலை உந்தி உந்தி ஊஞ்சலை ஆட்டும் போது கால்கள் ரொம்ப பலம் பெறும். அதனால் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸசைஸும் கூட. அதோடு மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஊஞ்சலில் உட்காந்துன்னு ஆடுறதுனால அவங்களோட மனசும் லேசாகும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால தான் குழந்தைங்க ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் ஊஞ்சலில் உட்காந்துன்னு ஆடும்போது ஆக்சிஜன் நல்லா கிடைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய சளி, இருமல் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் ரொம்ப கம்மியாகும். அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்கும். அதனால் நம்ம குழந்தைங்கள பார்க்குக்கு கூட்டின்னு போகும்போது அங்கே ஊஞ்சல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். ஊஞ்சல் ஆடுறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணும்போது அவங்களோட ஹெல்த்துக்கு தான் அது ரொம்ப நல்லது. நம்மளோட முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்த இந்த கலாச்சாரத்தை, இந்த பொக்கிஷத்தை அழியாமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. நாம் அழியாமல் பாதுகாத்து நம்மளோட வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நாம் இதை காமிச்சு கொடுக்கணும். அதனால் நம்ம வீடுகளில் இடம் இருந்தால் பெரிய மர ஊஞ்சல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பெரம்பில் கிடக்கக்கூடிய சின்ன ஊஞ்சலையாவது வாங்கி நம்மளோட வீட்டில் போட்டுக்கலாம். போட்டுண்டு இந்த ஊஞ்சல் ஆடுறதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸை நாம் அனுபவிக்கலாம். இதன் மூலமாக நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்மளோட கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். நம்மளோட பழங்கால மக்கள் எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிற மாதிரியும் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பொக்கிஷத்தை பாதுகாத்த மாதிரியும் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட கும்பகோணம் சேவரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். இந்த வீடியோவோட கடைசியில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஊஞ்சலோட பிக்சரையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.